சாப்பாட்டில் எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு எதையோ ஒதுக்கி தள்ளக்கூடாது. அதே மாதிரி பசி நேரத்தில் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அவங்க வேலை இருக்குதுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. பசி நேரத்தில் என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்றணும். அதே மாதிரி சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு கார சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியல, எதுவுமே சாப்பிட முடியலன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு கஞ்சியை கரைச்சாவது குடிச்சிடணும். இல்லை தயிர் ஊற்றியோ மோர் ஊற்றியோ தொட்டுக்க ஏதாவது வச்சு கொஞ்சமாவது லைட்டாக கொஞ்சம் காரம் வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி ஏதாவது தொட்டுக்க வச்சு அந்த கஞ்சியை குடிச்சுக்கணும். வெறும் கஞ்சியை ரொம்ப நாளைக்கு குடித்தா வெறுத்து போயிடும். அந்த கஞ்சியும் கூட வாய்க்குள்ளே இறங்காது. இந்த மாதிரி எதையும் ஒதுக்கி தள்ளாமல் சாப்பிடணும். கடைசியில் இந்த சாப்பாடு இல்லாத போனால் கடைசியில் சக்தி குறைஞ்சிரும், உடம்புல இருந்து சக்தி குறைஞ்சிரும். அதனால் நிறைய பேர் இப்போ எவ்வளோ அவதிப்படுறாங்க. இந்த முதல்ல சாப்பிடாமல் இருந்தால் இப்போ ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. கடைசியில் நடக்க முடியாமல் போயிடும், பலம் இல்லாமல் போயிடும். அதனால் வேலைக்கு ஏதோ ஒன்று சாப்பாட்டில் எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு எதையோ ஒதுக்கி தள்ளக்கூடாது. அதே மாதிரி பசி நேரத்தில் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அவங்க வேலை இருக்குதுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. பசி நேரத்தில் என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்றணும். அதே மாதிரி சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு கார சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியல, எதுவுமே சாப்பிட முடியலன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு கஞ்சியை கரைச்சாவது குடிச்சிடணும். இல்லை தயிர் ஊற்றியோ மோர் ஊற்றியோ தொட்டுக்க ஏதாவது வச்சு கொஞ்சமாவது லைட்டாக கொஞ்சம் காரம் வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி ஏதாவது தொட்டுக்க வச்சு அந்த கஞ்சியை குடிச்சுக்கணும். வெறும் கஞ்சியை ரொம்ப நாளைக்கு குடித்தா வெறுத்து போயிடும். அந்த கஞ்சியும் கூட வாய்